PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. KCP தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் மழைநீரால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டில் உள்ள வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் சுமார் 500 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். KCP தொழிற்சாலையின் மதில் சுவரை ஒட்டியே இந்த வெற்றி விநாயகர் நகர் பகுதி அமைந்துள்ளது. மழை வரும் போதெல்லாம் KCP தொழிற்சாலைக்குள் குளம் போல் தேக்கி வைக்கப்பட்டுள்ள மழை நீரை காவாய் போல் வெட்டி மதில் சுவருக்கு வெளியே, அதாவது மதில் சுவருக்கு அருகில் உள்ள வெற்றி விநாயகர் நகர் பகுதிக்குள் திறந்து விடுகின்றனர். இதனை பலமுறை எடுத்துரைத்தும் KCP நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினருடன் சென்று KCP தொழிற்சாலையின் நுழைவாயிலில் முற்றுகையில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தைக்கு வந்த தொழிற்சாலையின் HR-உடன் மாமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிலர் தொழிற்சாலைக்குள் சென்று பார்வையிட்டு வந்தனர். தொழிற்சாலைக்குள் இருக்கும் குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரை ஊருக்குள் வராத வண்ணம் 2 தினங்களில் சரி செய்து தரப்படும் என தொழிற்சாலை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் மாமன்ற உறுப்பினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். அங்க ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு. KCP அது வந்து அந்த எண்ட் அந்த இந்த ரோட் அது வந்து அந்த சைடு எண்ட்ல வரும். இந்த ஸ்ட்ரீட் வந்து அம்பேத்கர் ரைட் அப்படியே கட்ட போகுது. லாஸ்ட் நமக்கு போய் தண்ணி வந்து லீக் ஆறது இங்க தான் லீக். இங்க தான் தண்ணி இல்ல, அந்த சைடுல போகாது, நேரா இந்த பக்கம் தான். சரி மேடம், அல்ல ஆன்ல வந்து கண்டிப்பா தண்ணி முடிச்சிடுவோம். ஒண்ணு பிளான் பண்ணிடலாம். இத ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டு ஒரு போட்டோ மட்டும். ஓகே, கண்ட்ரோல் ஆகும். அதுதான் வேற வழி இல்ல. மழை பெஞ்சா தண்ணி இது மட்டும் இல்ல சார், மழை பெஞ்சா நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுங்க, நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனா எனக்கு நீங்க இந்த மாதிரி வரதுக்கு இப்போ மோட்டர் போட்டு எதுக்கு வந்தா MC வந்து மோட்டர் ரெடி பண்ணி மோட்டர் போட்டு 2 நாள் அடிக்கணும். நிறைய போல தண்ணி பாப்பா டவுட் பட்டாரு, எங்க வருது இறங்கி ஃபுல்லா இறங்கி வந்திருக்கு. அதிகமாயிட்டு இறங்கி வந்தா இப்ப பார்த்தா வந்தோம். அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஃபில்டர் ஒரு நாங்க மக்கள் வந்து அதிகாரி இப்ப அண்ணன் வந்து வர வந்துச்சு, மக்கள் வந்து நம்ம பெரிய இஷ்யூ ஆயிடும். இதை மட்டும் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி அடைச்சு எனக்கு. சரி சார், ஓகே சார். உங்க பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்றதுன்னு அப்புறம் நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சார், இப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன் இந்த ரெயினுக்கு அதான் பண்ண போகிறோம். பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ணலாங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வராத அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நானும் கார்பரேஷன் வெற்றி விநாயகர் நகர்ல இருந்து நாங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்கோம் சார். எதுக்காக வந்திருக்கோம்னா, KCP கம்பெனில இருந்து தண்ணி வந்து எங்க வெற்றி விநாயகர் நகருக்கு வந்துடுது ஃபுல்லா. அந்த தண்ணி வந்து ஒரு 3 தெருவில் காவா கட்டாதனால அங்க அதிகமா 3 தெரு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நாங்க KCP கம்பெனில எல்லாருமே வந்து கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு அந்த தண்ணியை அடைச்சு கொடுக்கணும், அந்த தண்ணி வெளியே வராத அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போத்துக்கு டெம்பரவரியா வந்து அவங்க அடைச்சிருக்காங்க. ஆனா ஒரு 2 நாள்ல வந்து மொத்தமா நாங்க அடைச்சு கொடுக்குறோம், அந்த தண்ணி வெளியே வராத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்களோட வந்து MC சார், கார்த்தி சார் வந்து கூட வந்து எல்லாத்தையும் தீர்வு பண்ற மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு. அவங்களோட ஒரு ஊர் தலைவருங்க 2 பேரும், அப்புறம் பொதுமக்கள் சார்பா 2 பேர் 5 பேர் உள்ள போய் பார்த்தாங்க. உள்ள போய் பார்த்துட்டு இப்போதுக்கு தற்போது க்ளோஸ் பண்ணியிருக்கிறது அவங்களும் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு 2 டேஸ்ல வந்து ரெகுலர் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சார். இங்கே 7வது வட்டத்தில் வெற்றி விநாயகர் நகரில் மொத்தம் 8 தெரு இருக்குது. அந்த 8 தெருக்குமே காவா போடுறதுக்காக சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் 8 தெருவில் 3 தெரு மட்டும் விடுபட்டிருக்கு. அந்த விடுபட்ட தெருவில் கிட்டத்தட்ட இந்த பெஞ்ச மழையில் அந்த தெரு முழுக்க தண்ணி நின்றுச்சு. ஸோ ஒரு 2 நாள் முன்னாடி நான் போய் பார்த்து மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த தண்ணி குறையவே இல்லை. என்னடா காரணம்னு பார்த்தா, பின்னாடி இருக்கக்கூடிய KCP கம்பெனியில் இருந்து இந்த தண்ணி வந்து காம்பவுண்ட் வாழ்க்கையில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அங்கே அந்த காம்பவுண்ட் வாலில் ஓட்டைகளும் இருக்குது. இதுக்கு என்னடா தீர்வுன்னு அப்படின்னு பார்த்தா, இந்த KCP கம்பெனிலேருந்து வரக்கூடிய தண்ணியை நிறுத்தினா மட்டும்தான் அங்கே தண்ணி குறையுன்றது. அதனால் மக்களோடு சேர்ந்து இன்றைக்கி KCP கம்பெனியில் வந்து முறையிட்டோம். ஸோ அதை தொடர்ச்சியாக எங்களை வந்து ஒரு 5 பேர் வந்து அலோவ் பண்ணி ஊர் தலைவரும் நானும் ஊர் பொதுவான ஒரு 2 பேரும் போய் உள்ளே போய் பார்த்தோம்.
பார்த்ததுக்கு அங்கே ஒரு பெரிய குளம், பெரிய முழுக்க மழைநீர் தேங்கி கிடக்கு. ஸோ அந்த தண்ணி அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் வெற்றிவேல் நகர் மக்கள் வாழ்கிற இடத்துக்கு தண்ணி வருது. ஸோ இதை நீங்கள் உடனடியாக இந்த தண்ணியை வந்து நிறுத்துறதுக்கு வழி செய்யணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பண்ணி தருவாங்க நம்புகிறோம். ஸோ இந்த 2 நாளில் இவங்க பண்ணலைன்னா திரும்பவும் இது மிகப்பெரிய போராட்டம் ஆகுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் 7வது வார்டில் இப்போ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குது வெற்றிவேல் நகரில் தான். இந்த மழை தண்ணியை வந்து மழைநீர் கால்வாய் போட சொல்லி மாநகராட்சி எவ்வளோ முறை கேட்டோம். இந்த மாநகராட்சி அலட்சியமாக இருந்திருக்காங்க. இந்த கேசிபி கம்பெனியும் இதை வந்து இத்தனை நாளாக மறைமுகமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம். இந்த கேசிபி கம்பெனி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மக்களோடு சேர்ந்து இன்னைக்கு எல்லாத்துக்கான முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம்.